வணக்கம் ஜோய நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஏன்னா ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்கள் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து மாதம் பிற்பதில் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. கூடவே புதன் மற்றும் குருவனுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்கும். அது தவிர ராசியிலே சூரியனுடைய சேர்க்கை என்பதும் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மிகவும் கண்ணியம் நிறைந்த மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் சில காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அதே போல் அவங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க. தனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கணும், தனக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளத்தை பதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே முனைப்போடு அவங்க செயலாற்றிட்டு வருவாங்க. அது சார்ந்த முயற்சிகளையும் அவங்க இறங்கி வருவாங்க. என்ன நடந்தாலும் சரி மரியாதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. நல்ல புத்தி சாதுரியத்தோடு பேசி வருவாங்க. ரிஷபராசிக்காரங்க நல்ல செயல்திறன் மிக்கவங்களாகவும் இந்த மாதம் இருப்பாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில் சில நல்ல விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும். மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அதே போல் ரிஷபராசிக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் என்பது அதிகரிக்கலாம். இல்லைனா சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதே போல் சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் கெரியர் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரிஷபராசி கொஞ்சம் நல்லபடியாக பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்களில் சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் உங்கள் பையை நிரப்பும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது சார்ந்த காரியங்களை கைவிட மாட்டீங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே முனைப்போடு செயலாற்றக்கூடியவங்களாகவும் அது சார்ந்த முயற்சிகளில் கடுமையாக ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதே நேரம் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும்.
அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறத தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி மாதத்தின் முற்பகுதியில் ஓகே தான், மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வாகனங்களை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் போன்ற நிலைகள்லாம் பார்க்கலாம். அல்லது ஏதாவது பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களாக மாற்றுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அசட் ரீதியான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இது சார்ந்த விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே சில புத்தி சாதுரியமான விஷயங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க. இதனால் உங்களுடைய பேர் புகழ் அப்படிங்கிறது மேலோங்கும். குடும்பத்துக்குள்ளே எல்லாருடைய நன்மதிப்புகளையும் பெற்று வருவீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தால் குடும்பத்துக்குள்ளே சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் இருந்துட்டு வருவாங்க. அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் என எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளாக இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். எப்படியாவது எதையாச்சும் ஒன்று செஞ்சு குடும்பத்தை கரை சேர்த்த மாட்டோமா அப்படிங்கிறதுல ரொம்பவுமே சிந்தனை மேலோங்கியவங்களாக இருப்பாங்க. அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகவும் செய்யும். அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கன்னா அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையிலும் சில சாதகமான அமைப்புகளே இருக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும். நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் ஏதாவது போயிட்டு இருந்தாலும் இந்த மாதம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இருவருக்குமே இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வேலை செய்யும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எதை சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாக இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணையின் வகையில் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் அது சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே கையாளுங்க. அதாவது ஏன் டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னே புரியாது. குறிப்பாக இந்த வேலை அலைச்சல்கள் பொருளாதார ரீதியான மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே நல்லபடியாகவே இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் இருக்கும். மற்றபடி ஓகே தான். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் எல்லாமே ஓகே தான். உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அதாவது நார்வர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் ரொம்பவுமே சிறப்பாகவே செயலாற்றி வருவாங்க. கல்வி வித்தைகளுக்கான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் பூர்த்தி அடையக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு சாதகமான வகையில் தான் இருக்குது. மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.